ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசனிங் பிவைக்யூ சீரிஸ்ல கிளாஸ் 53 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கிளாஸஸுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸ்லயும் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ என்ன கேட்கறாங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின் மார்க் வரக்கூடிய இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி இருக்க இந்த நம்பர்ஸை வச்சு எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத நீங்க அந்த ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க. ஸோ என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இங்க இருக்கு இல்லையா, இந்த 3 நம்பரையும் அப்படியே பெருக்கி இருப்பாங்க. ஓகேவா? ஸோ பெருக்குனா என்ன வரும் பாருங்க. 12 12 5 60 வரும். அதே மாதிரி இதை பெருக்குங்க. 5 6 2 IR 30 32 60. ஆனா இங்க இருக்கிறது என்ன, 58 58ன்னு இருக்கா? சோ 2 கழிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ என்ன வரும், 58 58. அதே மாதிரி இதே ரிலேஷன் அடுத்த இதுல ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்க. பாருங்க, ஆக்சுவலா இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்கி 2 கழிச்சிருக்காங்க. அதே மாதிரி இதை பெருக்குங்க. 8 4 2. ஓகேவா? சோ 8 32 32 × 64 64 - 2 62. சோ அதே இதுதான் வருது இல்லையா? அப்ப சேம் ரிலேஷனை கடைசியா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ என்ன வரும், 7 6 3 பெருக்குனீங்கன்னா 126, 2 கழிச்சிங்க அப்படின்னா 124. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ நம்பர்ஸ்ல வந்துருச்சு அப்படின்னா இதுதான் லாஜிக் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி அவங்க ரிலேஷன் எப்படி எடுத்து எப்படி வந்து அந்த முன்னாடி இருக்க நம்பர்ஸை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும். ஆனா அது எப்படி வந்தது அப்படிங்கறத தான் நீங்க தெளிவா கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா ரொம்பவே சிம்பிள். ஏன்னா ஏபிசிடி அந்த இதுல ஃபார்மேஷன்ல அந்த ஆர்டர்ல தான் அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ எப்படி அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் நம்பர்ஸ் அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு டைமிங் இருக்கும். ஏன்னா எந்த மாதிரி வேணா அவங்க எடுத்திருக்கலாம். ஓகேங்களா? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. B:16 D:D கொஸ்டின் மார்க். ஓகேவா? ஸோ அதாவது இந்த மாதிரி விகிதத்திலையும் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுக்கும் உண்டான ரிலேஷன் தான் இது ரெண்டுக்கும் வரும். ஓகேவா? ஸோ அப்ப பிக்கு வேல்யூ 16ன்னு எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா டிக்கு வேல்யூ எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிக்கலாம். நார்மலா ஏக்கு 1 பிக்கு 2ன்னு போட்டீங்க அப்படின்னா பியோட வேல்யூ என்ன, 2. அப்ப 2ல இருந்து 16 எப்படி வந்திருக்கும், 1 8ஆல பெருக்கி இருக்கலாம், இல்லைன்னா 2⁴ போட்டிருக்கலாம் இல்லையா? சோ 8 2 16, 2⁴ 16. சோ இந்த பேஸ்ல வந்திருக்கா அப்படிங்கறத பாருங்க. அப்ப டிக்கான வேல்யூ என்ன, 4. 4 8ஆல பெருக்குனீங்க அப்படின்னா 32ன்னு வரும். ஆப்ஷன்ல 32 கிடையாது. அப்ப இது கிடையாது. அடுத்து 4⁴ போட்டு பாருங்க. சோ 4⁴ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 256ன்னு வரும். சோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? சோ இந்த மாதிரியும் போடுவாங்க. ஓகேங்களா? சோ 2-3 சாய்ஸஸ் இருக்கும். எப்படி வந்து எடுத்தா நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன்ல இருக்கு அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ராணி தெற்கு திசையில் 20 மீட்டர் நடக்கிறாள். உடனே இடப்புறமாக திரும்பி 40 மீட்டர் நடக்கிறாள். திரும்பவும் வலப்புறமாக திரும்பி 30 மீட்டர் நடக்கிறாள். திரும்பவும் வலப்புறமாக திரும்பி 40 மீட்டர் நடக்கிறாள். என தொடக்கத்திலிருந்து இறுதிக்கான குறைந்தபட்ச தூரத்தை கண்டுபிடி. ராணி சும்மாவே நிற்க மாட்டேங்கிறா இல்லையா? சோ இடது வலதுன்னு எல்லா பக்கமும் திரும்பி திரும்பி நடந்துகிட்டே இருக்கா. சோ எப்படி அப்படிங்கிறத பாருங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வரைஞ்சுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைவீங்களே அந்த மாதிரி. சோ எக்ஸ் ஆக்சிஸ் வர்ற இடத்துல கிழக்கும், ஒய் ஆக்சிஸ் வர்ற இடத்துல நீங்க வடக்கும் எழுதணும். கிழக்குக்கு ஆப்போசிட் மேற்கு, வடக்குக்கு ஆப்போசிட் தெற்கு. இப்ப அவங்க எந்தெந்த திசையில எப்படி நடந்திருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. சோ இடப்புறமாக அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா? சோ ஆன்டி கிளாக் வைஸ் தான் இடப்புறம். வலப்புறம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கிளாக் வைஸ் தான் வலப்புறம். சோ இந்த மாதிரி டயக்ராம்ல இப்படிதான் எடுத்துக்கணும். சோ என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ராணி தெற்கு திசையில, எப்பயுமே ஸ்டார்டிங் ஆரிஜின்ல இருந்து எடுத்துக்கோங்க. தெற்கு திசையை பார்த்து நடக்கிறாங்க. எவ்வளவு தூரம் நடக்கிறாங்க, 20 மீட்டர் நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் இடப்புறமாக திரும்பி, அப்ப ஆன்டி கிளாக் வைஸ். சோ எப்பயுமே இந்த இடத்துல இப்படி கர்வா போடக்கூடாது, ஸ்ட்ரெயிட் லைனா போடணும். சோ இந்த மாதிரி வரும். திரும்பி எவ்வளவு தூரம் போறாங்களா, 40 மீட்டர் போறாங்களா. அதுக்கப்புறம் திரும்பவும் வலப்புறம் திரும்பி, வலப்புறம்னா கிளாக் வைஸ், கீழே எவ்வளவு தூரம் வராங்க, 30 மீட்டர் வராங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் வலப்புறம்னா இந்த சைடு 40 மீட்டர் போறாங்க. சோ அப்ப எந்த இடத்துல வரும், இந்த கோட்ல வந்துடும். ஏன்னா இங்க 40னா இங்கேயும் 40. ஓகேவா? ஏன்னா தொடக்கத்திலிருந்து இறுதிக்கான குறைந்தபட்ச தூரம், குறைந்தபட்சம் தூரம்னா இந்த இடம் தான். சோ ஆர்ஜின் இங்க,
சோ இவங்க இப்படி வந்திருக்காங்க இல்லையா? சோ குறைந்தபட்ச தூரம்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இது 20, இந்த இதுதான் இங்கேயும் வரும். அப்ப இது 30. சோ 20 + 30 50 மீட்டர். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 50 மீட்டர். ஓகேவா? சோ இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1993 வருடத்தில் பிப்ரவரி 16ஆம் நாள் புதன்கிழமையாக இருந்தால் 1995ஆம் வருடத்தில் பிப்ரவரி 16ஆம் நாள் என்ன கிழமையாக இருக்கும்? சோ பாருங்க, அதாவது 16/2/1993, அதுக்கப்புறம் 16/2/1995. சோ இது வந்து வெனஸ்டே, அதாவது புதன்கிழமை அப்படின்னா இது என்ன கிழமை கேள்வி பாருங்க. தெளிவா கவனிங்க. முழுசா 2 வருஷம். ஓகேவா? சோ 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த இது பிப்ரவரியில இருக்கிறதால 1993 அப்படிங்கிறது நீங்க என்ன இயர்னு பாருங்க. ஓகேங்களா? சோ அதாவது நார்மல் இயரா லீப் இயரான்னு பாருங்க. 4ஆல டிவைட் ஆச்சுன்னா லீப் இயர், ஆகலன்னா நார்மல் இயர். ஓகேவா? இது நான் வந்து 4ஆல டிவைட் ஆகாது. அப்ப இது வந்து நார்மல் இயர். நார்மல் இயருக்கு ஒரே ஒரு ஆட் டே வரும். அடுத்து 1994க்கு பாருங்க, அடுத்த வருஷம். ஓகேவா? அதுவும் நார்மல் இயர் தான். இது வந்து 4ஆல டிவைட் ஆகாது. அப்ப அதுக்கு ஒரு ஆட் டே. மொத்தமா எத்தனை இருக்கு? 2 ஆட் டே இருக்கு. அதுக்கப்புறம் 1995 பார்க்கணுமான தேவை கிடையாது. ஏன்னா இங்க பிப்ரவரி 16லயே முடிஞ்சிருச்சு இல்லையா? சோ பிப்ரவரி முடிஞ்சுது அப்படின்னா தான், ஏன்னா 28, 29 பிப்ரவரி அப்படிங்கிறது முடியறது தான் 28, 29ன்னு வரும். சோ அப்ப நீங்க இதை கன்சிடர் பண்ணணுங்கிறது கிடையாது. 1995 கன்சிடர் பண்ண வேணாம். ஓகேவா? சோ அப்ப ஒரு ஆட் டே, 2 ஆட் டே, மொத்தமா 2 ஆட் டே இருக்கு. சோ எப்பயுமே கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது 0. அப்ப புதன். 1 பாத்தீங்க அப்படின்னா வியாழன், 2 பாத்தீங்கன்னா வெள்ளி. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி வெள்ளிக்கிழமை. இதுவே 1995 கொடுத்துட்டு 1993 கேட்டாங்க அப்படின்னா நீங்க ரிவர்ஸா பாக்குற மாதிரி வரும். ஓகேங்களா? சோ எப்படி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத எடுக்கணும். சோ இந்த மாதிரி முன்னாடி கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அப்ப வந்து 0 புதன் அப்படின்னா 1 இதுக்கு முன்னாடி நாள் போகணும் செவ்வாய், 2 அப்ப அதுக்கு முன்னாடி நாள் திங்கள், இந்த மாதிரி போகணும். ஓகேங்களா? சோ ரிவர்ஸ்ல போகணும். முன்னாடி கேட்டா, பின்னாடி கேட்டா ஃபார்வர்ட்ல போகணும். ஓகேவா? சோ இது வந்து உங்களுக்கு என்னது? கேலண்டர் சம். ஓகேவா? சோ இயர் வந்து, அதாவது மாசங்கள் மாறி இருந்ததுன்னா அந்த ஒவ்வொரு மாசத்துக்கும் நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். இந்த இடத்துல முழுசா 2 வருஷம் அப்படிங்கும்போது அந்த வருஷம் 1993, 94, ஏன்னா பிப்ரவரி அதுலதான் இன்க்ளூட் ஆகுது இல்லையா? சோ அப்ப அது வந்து உங்களுக்கு நார்மல் இயரா லீப் இயரான்னு கண்டுபிடிங்க. எக்ஸ்ட்ராவா வரக்கூடிய அந்த ஆட் டே எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 0 அப்படிங்கறத அவங்க கொடுத்த கிழமையை எடுத்துக்கோங்க. அப்ப அதுக்கப்புறம் எத்தனை வருதோ, எந்த நம்பர் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஆங்கில எழுத்துக்கள் வரிசையில் EFGHVUTS சம்பந்தப்பட்டதாக இருந்தால் BCDக்கு கீழ்கண்ட எது சம்பந்தமாக இருக்கும்? பாருங்க, EFGH அப்படிங்கிறது VUTSக்கு சமமா இருக்கு. அப்ப E வந்து V ஆயிருக்கு, F வந்து U ஆயிருக்கு, G வந்து T ஆயிருக்கு, H வந்து S ஆயிருக்கு. நார்மலா இந்த மாதிரி GT, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா CX, AZ இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னாலே ஆப்போசிட் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். எப்படி ஆப்போசிட் எடுப்பாங்க? நார்மலா ABCD A to Z 26 லெட்டர் ஸ்ட்ரைட்டா எழுதுவோம் இல்லையா? அப்படி எழுதாம எப்படி எழுதணும்னா M வரைக்கும் பாதி பாதியா பிரிச்சுக்கணும். பாருங்க, ABCDEFGHIJKLM. ஓகேவா? அதுக்கப்புறம் Nல இருந்து இப்படி ரிவர்ஸா இப்படி எழுதணும். பாருங்க, NOPQRSTUVWXYZ. ஓகேவா? பாருங்க, AZ BYCX, அதுக்கப்புறம் GT, இதெல்லாம் ஒரு சில லெட்டர்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் அது வந்து ஆப்போசிட்டா இல்லையா அப்படிங்கறத நீங்க குயிக்கா கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்ப பாருங்க, EV, க்கு ஆப்போசிட் என்ன இருக்கு? V இருக்கு. F க்கு ஆப்போசிட் U இருக்கு. G க்கு ஆப்போசிட் T இருக்கு. H க்கு ஆப்போசிட் S இருக்கு. அப்போ BCD க்கு ஆப்போசிட் என்ன வருதுன்னு பாருங்க. அவ்வளவுதான். B க்கு என்ன? Y, C க்கு பாத்தீங்கன்னா X, D க்கு W. அப்போ YXW அப்படிங்கறதா இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் A தான் ஆன்சர். ஓகேவா? சோ இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. 5மே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.